ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நானும் பார்க்க போகிறேன்னா த விச் அண்ட் பி சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குற முன்னாடி போன எபிசோட போய் பார்த்துருந்துங்க. அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். அதே மாதிரி வழக்கம் போல சொல்கிறது தான் நம்ம சேனலில் அவுட்ரோ இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு யாருமே போயிடக்கூடாது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுக்க பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அது மாதிரி எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து புரியுது ப்ரோ அப்படி சொல்லிட்டு புரியுதோ புரியலையோ அதில் ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி நான் பண்ணுற வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் 2K அடிக்கணும் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அதை தான் நான் கேட்டுக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வளர்ந்து பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌஜனமி தமிழ். நான் கொஞ்சம் கைஸ் ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா ஒரு சண்டை காட்சியோட தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த கமாண்டர் வந்து நம்ம பீஸ்ட் வந்து ஐச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, முடிஞ்ச அளவுக்கு அதை இது பண்ணு, அந்த பொண்ணையும் தப்பிக்க வச்சிடும் அந்த இடத்த விட்டு சொல்லும்போது அவனு நீ கொல்ற வெளியில் தான் இருப்பான். அப்போ இந்த ஐஸில் 2 பேரும் மாட்டிக்க நம்ம பீஸ்ட் என்ன சொல்லுவானா, நீ இங்கேருந்து கிளம்பிடு, எனக்கு விச்சை கண்டிப்பாக பிடிக்காது, நீ இங்கேருந்து கிளம்பினா தான் நான் இவனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த கேப்பில் நீ ஓடிடு அப்படின்னு சொல்லும்போது சரி நீ இவனுக்கு வளர்ந்து பேசிகிட்டு இருப்ப, வாயை மூட்டு இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொன்னோடனே அவளும் இங்கேருந்து கிளம்ப இவனு பார்த்துட்டு என்கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் தான் அவனால் தப்பிக்க முடியும், அதே மாதிரி டீமன் ஸ்பாடும் எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருப்பான். அப்போ இவனும் மாற சண்டை பங்கமாக போட்டுட்ருக்க, நம்ம பீஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி சண்டை போட்டுட்ருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் லாக் பண்ணிடுவான். லாக் பண்ண பிறகு உன் மேஜிக்கல் வெப்சன்ஸ் உன் கை தான், ஆனால் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அவளை பிடிச்சிட்டு வந்து இங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுவான். கொஞ்சம் நேரத்தில் இவங்க எல்லாரும் வானத்தை பார்ப்பாங்க, ஷேடோஸ்லாம் வர ஆரம்பிக்கும். என்னென்னு பார்த்தா அந்த முழு ஐஸ் பாரையும் ஒரு மலை மாதிரி கவுத்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பான். அந்த மலையை அப்படியே கொண்டு வந்து இங்கே சொருகிடுவான் அந்த சிட்டிலேயே. அவனோட பிளான் என்னென்னா, இது கொலாப்ஸ் ஆகிற நேரத்தில் அந்த பொண்ணோட வீக் ஆயிடுவான், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் ஸ்குவாட் எடுத்துலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பொண்ணு கீழே விழுந்துருவா, பார்த்தா அந்த ஸ்குவாடை எங்கேயோ குத்தி இருக்கும். அந்த ஸ்குவாடை சொல்லி என்னை வந்து எடுன்னு சொல்ல போது டக்குன்னு வந்துட்டு நான் அந்த கமாண்டரை எடுத்துகிட்டு உன்னே மாதிரி வீச் கையிலலாம் இது இருக்கவே கூடாது, இதெல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஐஸாக மாற்றிட்டு இவளை தள்ளி விட்டுருவான். ஆனால் அந்த கேப்பில் என்ன ஆகுனா, இவன் ஸ்வாடை வச்சு சண்டை போடுவான், அவளோட ஸ்வாட் வச்சு. அப்போ அவன் நினைப்பா இவனை உண்மையிலேயே நம்ம டிஃபீட் பண்ண முடியாது, ஆனால் நம்ம சண்டை போட்டு தான் அங்கே சொல்லும்போது நம்ம பீஸ்ட் ஒரே வாயிலே வந்துட்டு நான் எவ்வளோ வாட்டி தான் சொல்கிறது, நான் கொஞ்ச நேரத்துக்கு தான் அவட தாக்க பிடிக்க முடியும், அதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு அந்த வாழை எடுக்க போவா. பின்னாடி இருந்து இன்னும் வைஸ் கமாண்டர் வந்து பிடிச்சிருவா ஒரு இதை வச்சு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வாழை தூக்கி வீசிடுவா. இதை தூக்கி ஐயோ படுவாவி வீசிட்டேன்னு சொல்லிட்டு இந்த விச்சு வந்து அப்படி பின்னாடி ஓடி போவா எப்படியா எடுக்கிறதுக்கு. அப்போ நம்ம பீஸ்ட்டும் அதை கேட்ச் பண்ணிவிட்டு நான் கேட்ச் பண்ணிட்டேன், அதனால ஏன் பின்னாடி ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணணுமா, எதுக்கு தான் அப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இவளே மண்டை குழப்பி அப்படியே போயிட்டு இருப்பா. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, காற்று கொஞ்சம் பகவமாக வீசும்போது இவளுக்கு ஏதோ சென்ஸ் ஆகும். பார்த்தா அவன் ஃபுல் அந்த ஐஸ் வச்சு ஒரு வெள்ளை மாதிரி கிரியேட் பண்ணுவான், அதை சிட்டியாக ஐஸாக மாற்றுறதுக்கு. அப்போ இவளையும் எப்படியே தப்பிச்சு அந்த வாழை வச்சு ஹெலிகாப்டர் மாதிரி பண்ணிட்டு அப்படி மேலே போகிறப்பாங்க. பறக்கும் போது தான் தெரியும் அவங்க முன்னாடி ஒரு ஐஸ் ராட்சசனே உருவாக்கி வச்சிருப்பா, யானை வடிவத்தில் இருக்கும். அது அடித்ததில் இவங்க 2 பேரும் கொலாப்ஸ் செய்கிறாங்க. அப்போ தான் ஒரு பாஸ்ட் காட்டாங்க, அந்த விச்சு நல்லபடியாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட பாஸ்ட்டை பற்றி அவங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி இந்த வாழை சொன்னதையும் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இனி எவ்வளோ நாள் தான் உன்னால் சீல் பண்ணி வைக்க முடியும், இதெல்லாம் ரொம்ப நாள் நடக்காது, அதே மாதிரி உன்னால் தான் நீ விடுவிக்க முடியும், அதே மாதிரி இங்கே எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க அடிபட்டு 2 பேரும் டிஃபீட் ஆகி கிடப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம கமாண்டரும் வந்து அந்த வாழை வந்து ஐஸாக மாற்றிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டு போங்க அப்படி சொல்லிட்டு இந்த விச்சையும் தூக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் தூக்கிடுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஆஸ்ன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ பவர்ஃபுல்லான உன்னை பற்றி எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த வால்ஸ் எல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிருவான். ஐஸ் வால்ஸை எழுப்பிட்டு சொல்லுவான், உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த கமாண்டரை சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதை பற்றி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஐஸை வச்சு கொஞ்சமாக அவன் ஐஸாக மாற்றிட்டு வருவான். நான் ஒரு மிஷின்ஸை பற்றி உங்ககிட்ட பேசணும், இதில் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபேக்கான ஒரு விஷயம், நீ நம்புறது எல்லாமே ஃபேக்கு தான் அப்படி சொல்லும்போது அதை பற்றி நீச்சு எனக்கு சொல்ல தேவையில்லை, நான் தான் இந்த இடத்தோட கமாண்டர், எனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு தப்பான ஆளாக அங்கே கைது பண்ணியிருக்கீங்க, உண்மையிலேயே உங்களோட சீரியஸ்னஸ் அங்கே புரியலை அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தா அந்த ஐஸை உடச்சி அந்த வால் வெளியே வந்துடும். அந்த வாளோட பவரால் இவங்க மாற்றி அடிச்சுப்பாங்க, அந்த வால் அடையன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில். இது தெரிஞ்ச அதை விச்சும் கண்டிப்பாக இந்த வாழை கண்ட்ரோல் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபாதர் யாரும் அவனோட உண்மையான உருவமே வேறு, அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிளான் பண்ணுவான். அதே மாதிரி அங்கே உள்ள கமாண்டரை கண்ட்ரோல் பண்ணி அவர் செகண்ட் கமாண்டரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். அப்போ தான் அவர் சொல்லுவார், ஒரு குரூப் வந்து இந்த விச்சஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க, அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் தீயவங்களாக இருந்தாலும் அவங்க கொல்றதுக்காக, அந்த மாதிரி ஒருத்தன் தான் உங்கள் கேங்கில் இருப்பான்னு நினைக்கிறேன், அவன் தான் இந்த உங்களோட டார்க் சைடாக இந்த காப்ஸோட டார்க் சைடாக இருக்கான், அவனை கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கணும் அப்படி சொல்லும்போது தான் அந்த ஃபாதர் இயர் மாஸ்கை போட்டுட்டு இவனை கண்ட்ரோல் பண்ணிடுவார். கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்டிப்பாக அவனை பிடிச்சே ஆகணும், அவளை எங்கன்னு பாருங்க அப்படி சொல்லும்போது தான் இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் தான், நீ வந்து இங்கே மாட்டிக்கிட்ட எல்லா விச்சஸையும் இருந்து இது தூக்கிட்டு போய் கொலை தான் பண்ண போகிறாங்க, அதனால இதெல்லாம் வந்து ஒரு
பின்பம் தான் எல்லாமே, அதை நீ நம்பாத, இந்த வால்ஸே அவங்க அடைய தான் பார்க்குறாங்க அப்படி சொல்லும்போது, அப்போ இவன் கமாண்டருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். ஆனால் கமாண்டருக்கு கான்டாக்ட் ஆகுது. இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு இது குத்தி அவன் நெஞ்சில் பொழந்துக்கிட்டே வெளியே போகும். பார்த்தா அந்த வைஸ் கமாண்டரு கொத்திட்டு, நீ வந்து இதுக்கான செட் ஆனவன் இல்லை, உன் ஐசஸ்லாம் என் நெருப்புக்கு முன்னாடி ஒன்றுமே ஆகாது, நீ எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அது வேலைக்கே ஆகாது அப்படி சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோயிஸோட பப்பானை தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் உனக்கு புரியறதுக்கு லேட் ஆகும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக புரிய வந்துருச்சு. அதனால் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இது முடிச்சிருவாங்க. அப்போ இந்த சைடில் பார்த்தா எனக்கு இது எப்படியாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், அதே மாதிரி இவளையும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம பீஸ்ட் வந்து சண்டை போடுவான். ஆனால் வைஸ் கேப்டனுக்கு முன்னாடி இவ்வளோ சண்டை போட முடியாது, அந்த செகண்ட் கேப்டனுக்கு முன்னாடி இவ்வளோ அப்படி கிடப்பா. அப்போ இவளுக்கு ஒன்றாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விச்சும் வந்து சரண்டர் ஆயிடுவா. அவளை விட்டு என்ன தானே வேணும், அப்போ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் அந்த உண்மையான வாளுக்கான சொந்தக்காரியா அப்படி சொல்லிட்டு இவனும் வருவான். அப்போ அந்த வாள் சொல்லும், இப்போது நான் தான் உனக்கு தேவை, அதனால முடிஞ்ச அளவுக்கு நீ கைப்பற்றிக்கோ, என்னை விடுவி அப்படி சொல்லும்போது, அதுதான் உனக்கும் சேஃபு அப்படி சொல்லும்போது, இந்த டீமன் வால் சேஃபாக இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இதை மட்டும் விடுவிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பீஸ்டையும் காப்பாற்றி இந்த வாளோட இவளை தள்ளி விட்டுருவா வெளியே. கண்டிப்பாக நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ண, அதே மாதிரி அந்த வாளையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோ, கண்டிப்பாக நீ ரெஸ்கியூ பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அங்கேருந்து தள்ளி உள்ள. இவளுக்கும் ஒன்றுமே புரியாது அப்படி சொல்லிட்டு பியூஸ்டும் அங்கேருந்து கிழிச்சிக்கிட்டே இருப்பாள். அப்போ அவளும் வந்துட்டு நீ யாருமே ஒன்று பண்ண முடியாது, ஆனால் உனக்கான தெரிஞ்ச விஷயம் நிறைய இருக்குது, அதை என்கிட்ட சொல்லிடு, அதே மாதிரி உனக்கான ஹோப் எதுவுமே இல்லை, யாருமே ஒன்று வந்து இங்கேருந்து விடுவிக்க போகிறதும் இல்லை, அதனால் ஒன்று யாரும் சேவ் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு நல்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி வச்சுக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேங்கப்பா. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் புதுசாக இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் சீக்கிரமாக வரும், அதனால சொல்கிறேன். அதே மாதிரி யூடியூப்பில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் அது உங்களோட விருப்பம், ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு தமிழின் எடிட்டர் வேணும்னு கேட்டேன், அது யாருமே அவ்வளோ கமெண்ட் பண்ணல. இந்த சீரிஸ் ஆரம்பித்ததுலேருந்து யாருமே அவ்வளோவா கமெண்ட் பண்ணல இந்த சீசனே, அதனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி லைக்ஸும் கொடுங்க. கொஞ்சம் வியூஸும் எனக்கு கம்மியாக தான் இருக்குது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக தான் ஏறுது. ஏன்னா ஒரு வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அப்படி தான் ஏறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த அந்த ரேப்பிடான சப்ஸ்கிரைப் கவுண்ட் இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வரேன், எது மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் எனக்கும் புதுசான அனிமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை தான், அதுக்கான டைமை தான் நான் ஒதுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் நைட் நேரத்தில் தான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அதனால தான் சில நேரத்துக்கு எனக்கு தூக்கம் வந்துட்டு தூங்கிடுறேன், வீடியோ ஒழுங்காக ரெக்கார்டிங் பண்ணி போட முடியல. அதுக்காக நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் டெய்லியும் கண்டென்ட்டாக ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் இப்போ நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோல் ஜெர்மி தமிழ். பாப்பா கைஸ்.